ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் டாக்கிங் சோதனையை வெற்றிகரமாக முடிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் முயற்சி. இரு செயற்கைக்கோள்கள் இடையேயான தூரம் 230 மீட்டர் தூரத்திலிருந்து 3 மீட்டராக குறைக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி ஏராளமான பார்வையாளர்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வருவார்கள் என்பதால் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடற்கரை சாலையில் உள்ள இயற்கை காட்சிகளை கழுகு பார்வையில் கண்டுகளிக்கும் வகையில் கோவளத்தில் மீண்டும் தொடங்கியது ஹெலிகாப்டர் சவாரி. ஒரு நபருக்கு 6000 ரூபாய் கட்டணத்துடன் 1000 அடி உயரத்தில் பறந்து 5 நிமிடத்திற்கு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இயற்கை காட்சிகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களுக்கு அதிகளவில் வருவார்கள் என்பதால் சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கன்னவுஜ் ரயில் நிலையத்தில் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த விபத்தில் இரவு முழுவதும் 16 மணி நேரம் நீடித்த மீட்பு பணியால் இடிபாடுகளில் சிக்கிய 28 பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற நடைமுறை இன்று முதல் அமலான நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்ததோடு ஹெல்மெட் அணிய அறிவுறுத்தினர். திருப்பதியில் ஏழுமலையானுக்கு பக்தர் ஒருவர் காணிக்கையாக செலுத்திய 100 கிராம் தங்க பிஸ்கட்டை அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திருடி குப்பை அகற்றும் பணியாளர் பென்சுலையா கைது. தன் பணியில் முகாம் அலுவலக ரைட்டர் தலையீடு இருப்பதால் வேலையை ராஜினாமா செய்வதாக ராமநாதபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் உள்துறை செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது போலீசாரின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனங்களில் 28 வங்கதேச இளைஞர்கள் தங்கி வேலை செய்வதாக கிடைத்த தகவலின் பெயரில் விசாரணை செய்த கோவை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 28 பேர் மற்றும் போலி ஆதார் காண்பித்த 3 பேரையும் கைது செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியான இந்திராவதி தேசிய பூங்கா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். திருநெல்வேலியின் மையமாக அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல்நலக் குறைவால் இன்று இறந்தது. 1985இல் கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டு நெல்லை மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தது காந்திமதி. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடரும் காட்டுத் தீயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. நிலைமை இன்னும் மோசமாகலாம் என எச்சரித்துள்ள வனத்துறை அதிகாரிகள் மக்கள் வீடுகளுக்குள் தங்கியிருக்கும்படி அறிவுறுத்தி உள்ளனர். கனடா பிரதமர் பதவிக்கான போட்டியில் இருந்து கோவையை பூர்வீகமாக கொண்ட அனிதா இந்திரா விலகியுள்ளார். தற்போது எம்பியாக இருக்கும் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களை விடுவிக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை முதல்வர் ஸ்டாலின் அவமதித்துவிட்டார். அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதே அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது என்பதா என முதல்வருக்கு ஆளுநர் மாளிகை கண்டனம். வேர்களை தேடி திட்டம் எனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கல். திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு கிடைத்த பெரும் வெற்றி இந்த வேர்களை தேடி திட்டம். முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். திருப்பரங்குன்றத்தில் சிறுமிக்கு சிறப்பு காவல் ஆய்வாளர் பாலியல் தொந்தரவு கொடுத்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத செயல்களில் காவலர்கள் ஈடுபட்டு வருவதும் அதற்காக கைது செய்யப்படுவதும் காவலர்கள் மீதான நம்பிக்கை கெடுகிறது என்றும் தெரிவித்தார். திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று சீமான் பேசியிருப்பது இந்துத்துவா சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே ஒழிய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது என நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீசன் பாண்டியன் பேச்சு.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக, தேமுதிக அறிவித்த நிலையில் பாஜக, பாமக, அமமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணிக்கிறது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியின் பாரத் மண்டபத்தில் நடக்கும் வளர்ந்த இந்தியாவின் இளைய தலைவர்கள் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவை வளர்ந்த நாடாக இளைஞர் சக்தி மாற்றும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது என கூறினார். 1983 கிரிக்கெட்டில் உலக கோப்பையை இந்தியாவுக்கு பெற்றுத்தந்த முன்னாள் கேப்டன் கபில் தேவை துப்பாக்கியால் சுட விரும்பினேன் என இந்திய அணி முன்னாள் வீரர் யுவராஜின் தந்தை யோகராஜ் சிங் பேசியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் வரும் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் இந்திய சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். குடியரசு தின விழாவின் போது உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை இந்தியா அழைப்பது வழக்கம். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேசியா அதிபர் பிரபோவோ சுபியான்டோ பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. எக்ஸ்ரே கருவியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய நாசா வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நிக் ஹேக் ஜனவரி 19ஆம் தேதி விண்வெளியில் நடக்கவிருக்கின்றனர். சுனிதா 12 ஆண்டுகளுக்கு பின் விண்வெளியில் நடைபோடுகிறார். கேரளாவில் கடந்த 5 ஆண்டுகளாக தன்னை 60க்கும் மேற்பட்டோர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக 18 வயது தடகள வீராங்கனை புகார் அளித்த சம்பவத்தில் பகீர் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என்ற பாஜக தலைவர் அண்ணாமலையின் வார்த்தைகளை நம்ப முடியாது. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகே போராட்டம் நிறுத்தப்படும். டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. உத்தரகாண்டில் பாரி என்ற பகுதியில் இருந்து ஏராளமான பயணிகளுடன் புறப்பட்ட பஸ் எதிர்பாராத விதமாக சாலையை விட்டு விலகி 100 அடி ஆழ பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 5 பேர் பலி. சென்னை பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பையை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரிஉலை அமைக்க முடிவு செய்திருக்கும் சென்னை மாநகராட்சி அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கிய நிலையில் திட்டத்தை கைவிடாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை நிறைவு. 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் இஸ்ரேல் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை மார்ச் மாதம் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என மதுரையில் நடந்த புதிய பாதாள சாக்கடை திட்டப்பணி அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் 3 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் சிறப்பு சந்தை தமிழக அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு கரும்பு, மஞ்சள், வாழை தோரணம், ஆவாரம்பூ, பண்ணைப்பூ போன்றவை 3 நாட்களுக்கு விற்பனை செய்யப்படும். பொள்ளாச்சியில் கால்நடை அலங்கார பொருட்கள் விற்பனை ஜோர். கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படும். அன்றைய தினம் மாடுகளை அலங்கரித்து பொங்கல் வைத்து கொண்டாடப்படும். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை டங்ஸ்டன் எதிர்ப்பு பொங்கலாக தமிழர்கள் கொண்டாட வேண்டும். டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு வேண்டுகோள். தமிழக அரசின் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் பட்டியலில் இடம்பெறாத மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மதுரை ஆசிரியைக்கு மருத்துவ செலவு தொகையை வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுந்தர் சி இயக்கத்தில் வெளியாகியுள்ள படம் மதகஜ ராஜா. இப்படத்தில் சந்தானத்தின் காமெடிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்த நிலையில் மீண்டும் காமெடியனாக படங்களில் நடிக்க வேண்டும் என்று சந்தானத்துக்கு இயக்குனர் சுந்தர் சி வேண்டுகோள். பாகிஸ்தானின் சிந்து நதியில் ஏராளமான தங்கம் புதைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது அந்நாட்டு பண மதிப்பில் 60,000 கோடி இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் தங்கத்தை தோண்டும் பணியில் சட்டவிரோதமாக ஈடுபட்டதால் அங்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் BCCI சிறப்பு பொதுக்கூட்டம் இன்று நடந்தது. இதுவரை 17 IPL சீசன்கள் முடிவடைந்த நிலையில் நடப்பாண்டுக்கான IPL தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்குவதாக BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவிப்பு.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய மண்பானைகள் விற்பனை தீவிரம். விலை உயர்ந்தாலும் பாரம்பரிய முறையில் பொங்கல் கொண்டாடுவதற்கு மண்பானையை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மக்களுக்கு பொங்கல் மற்றும் சக்கராந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். துபாயில் நடந்த 24H சீரீஸ் கார் பந்தயத்தில் அஜித் குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தல். நடிகர் அஜித் குமார் தேசிய கொடியுடன் வலம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தனியார் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை இறந்து கிடப்பதாக தேவாலா வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா தலைமையிலான வனத்துறையினர் விரைந்து சென்று பார்வையிட்டனர். திமுக அரசின் முயற்சியின்றியே மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்து இருக்கிறது. திமுக மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. மதுரையில் வயது முதிர்வு காரணமாக காலமான தமிழறிஞர் சாலமன் பாப்பையாவின் மனைவி ஜெயபாய் உடலுக்கு அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நேரில் அஞ்சலி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடைமுறை அமலில் உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு ஜவுளி வாங்க வந்தவர்களிடம் பறக்கும் படையினர் 1.22 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக நான் பேசியதாக திமுக கூறுவதை மறுக்கிறேன். அதற்கான ஆதாரத்தை முடிந்தால் திமுக வெளியிட வேண்டும். அதிமுக MP தம்பிதுரை சவால். ஆளுநருக்கு ஆளுநர் என்ற திமிர் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். முதல்வருக்கு இவ்வளவு ஆணவம் நல்லதல்ல என ஆளுநர் மாளிகை விமர்சித்திருந்த நிலையில் துரைமுருகன் பதிலடி. ஈவேரா குறித்து பொதுவெளியில் விவாதம் நடத்த நான் தயாராக உள்ளேன். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவுக்கு சவால். தமிழ்நாட்டில் இருக்கும் அசாதாரணமான சூழலால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாஜக கூட்டணி போட்டியிட்டிருந்தால் கடந்த முறை போன்று இந்த முறையும் மக்களை பட்டினியில் அடைத்து வைத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும். தேர்தல் புறக்கணிப்பு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். கடின உழைப்பும் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இருந்தாலே போதும், நாம் சாதிக்க முடியும். இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணன் கூறியுள்ளார்.